ரம்யா ஸ்நாக்ஸ் கிளாஸஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம சேனலில் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான ஆப்டிடியூட் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க. ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கேலண்டரில் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டினரி இயர் இருக்கும். ஓகேவா? ஆர்டினரி இயர், லீப் இயர். ஓகே, இந்த ஆர்டினரி இயரில் பார்த்தீங்கன்னா 365 டேஸ் இருக்கும். ஓகே, 365 டேஸ் இருக்கும். அதில் 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 1 டேவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டே. அதாவது வீக்ஸ் மிச்சம் இருக்கிற எல்லாமே முடிஞ்சு, அந்த வாரம் எல்லாம் முடிஞ்சு மிச்சம் இருக்கிற நாளை வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி லீப் இயரில் பார்த்தீங்கன்னா 366 டேஸ் இருக்கும். ஓகேவா? அதில் 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் இருக்கும். அந்த அப்போ 2 டேஸ் வந்து என்னது, 2 ஆட் டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆர்டினரி இயரில் வந்து 1 ஆட் டே இருக்கும், லீப் இயரில் வந்து 2 ஆட் டேஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ் அப்படின்னா இது 365, இது 366. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பிப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயர்ஸில் 28 டேஸ் இருக்கும். இங்கே லீப் இயரில் பிப்ரவரி மந்தில் 29 டேஸ் இருக்கும். சரியா? இதுதான் வந்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆட் டேஸ்னா என்ன, ஆட் டே அப்படின்னா என்ன. ஆட் டே என்ன சொன்னேன், வீக்ஸ் எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ராவாக மிச்சம் இருக்கிற நாளை தான் வந்து நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி லீப் இயர். அப்போ லீப் இயர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி, லீப் இயர்னா எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ எந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் வந்து லீப் இயர்னு சொல்லுவோம், ஆர்டினரி இயர்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லீப் இயர் ஒரு இயரை வந்து நம்ம எப்போ லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து டிவைடட் பை 4. அந்த இயரை வந்து 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1964 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 1964 வந்து லீப் இயரா ஆர்டினரி இயரா நான் செக் பண்ண போகிறேன். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு டிவைட் ஆகும் 16 வரும். ஸோ அப்போ எனக்கு இந்த இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர். ஓகேவா? இன்கேஸ் நான் இப்போ வந்து சப்போஸ் 1856 எடுக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவைடட் பை 4 ஏன்னா வரும் 14 வரும். ஸோ அப்போ 1856 வந்து நம்மளுக்கு லீப் இயர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் 2012 எடுக்கிறேன், 2004 எடுக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லீப் இயர், பிகாஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் வந்து லீப் இயர்னு சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நான் 2000 சொல்கிறேன் இல்லை 1600 எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் லீப் இயரா ஆர்டினரி இயரா? அது எப்போ லீப் இயர்னு என்ன சொல்லுவோம், லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்ப்போம். பட் இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குது, நம்மளுக்கு 00 இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த இயரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஞ்சுரி இயர். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 இருந்தது அப்படின்னா அந்த இயர் செஞ்சுரி இயர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செஞ்சுரி இயரை வந்து லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு செக் பண்ண கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 400 டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த இயரை நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். அந்த செஞ்சுரி இயரை நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ நான் எனக்கு டிவைட் ஆகும் இல்லையா, டிவைட் பண்ணால் எனக்கு 5 வரும். அதே மாதிரி 1600 நான் 400ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு 4 வரும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போ நான் இது அப்போ டிவைட் ஆகிற இந்த செஞ்சுரி இயர்ஸ் எல்லாம் எனக்கு என்னது லீப் இயர்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்ரி 4th செஞ்சுரி வந்து எனக்கு லீப் இயராக இருக்கும். ஓகேவா? எவ்ரி 4th செஞ்சுரி வந்து எனக்கு என்னது லீப் இயர். ஸோ 4th செஞ்சுரினா என்ன, 400, 800, 1200, 1600, 2000, 2400, ஓகேவா, 2800, ஸோ எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எவ்ரி 4th செஞ்சுரி வந்து நம்மளுக்கு லீப் இயர். ஓகேவா? சப்போஸ் இதே மாதிரி நான் வந்து வேற ஒரு இயர் எடுக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து 1500 எடுக்கிறேன் அப்படின்னா அதே எனக்கு 400ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ லீப் இயர். ஓகேவா? நான் லீப் இயர், அதாவது ஆர்டினரி இயர். அப்போ 1500ங்கிறது எனக்கு என்னது ஆர்டினரி இயர்.
ஸோ அப்போ வந்து எவ்ரி ஃபோர்த்து செஞ்சுரி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து லீப் இயர் ஆகும். ஸோ மீதி எல்லாமே லாஸ்ட்டுக்கு இந்த 00 வர இயர்ஸை நம்ம செஞ்சுரி இயர்னு சொல்லுவோம். அந்த செஞ்சுரி இயர் லீப் இயர்னு நம்ம சொல்கிறதுக்கு 400ஆல் டிவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த எவ்ரி ஃபோர்த் செஞ்சுரி வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் அன் ஆர்டினரி இயர். ஸோ இப்போ ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் டேஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், வீக்ஸ் எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறனால வந்து நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆட் டேக்கு வந்து ஸோ இந்தந்த நம்பருக்குலாம் இந்தந்த டே அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு கவுண்டிங் ஓகேவா, இப்போ கோடு இருக்குது. ஸோ இப்போ 0னா சண்டே, 1னா மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சண்டேங்க ஸ்டார்டிங், ஸோ அதனால் 0 எடுத்துக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு டே, இப்போ வந்து நான் இப்போ சப்போஸ் நான் வந்து 10 டேஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 டேஸில் எனக்கு எத்தனை ஆட் டே இருக்குது அப்படின்னு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? 10 வந்து நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதில் எனக்கு 1 வீக் இருக்கும். 1 டைம்ஸ் ஆஃப் 7 உள்ள இருக்கும். 1 வீக் இருக்கும் ப்ளஸ் 3 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மிச்சம் இருக்கிறனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஆட் டேஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு இதில் எத்தனை டேஸ் வந்து ஆட் டேஸ் இருக்குது? 3 ஆட் டேஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்து வேறு 21 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 21 அப்போ 21 நான் 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ள வந்து 3 வீக்ஸ் இருக்குது. 7 3s are 21. ஸோ 3 வீக்ஸ் எனக்கு இருக்குது. ப்ளஸ் அப்போ மீதி எனக்கு மிச்ச நாள் கிடையாது. ஸோ அப்போ 0 டேஸ். அப்போ அந்த எனக்கு மொத்தம் அப்போ எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 0 ஆட் டே இருக்கும். ஓகேவா? 0 ஆட் டே இருக்கும். இன்கேஸ் அப்போ நான் வந்து 66 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 66 டேஸ். அப்போ 66 வந்து நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை வீக்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வீக்ஸ் உள்ளே இருக்கும். ஓகேவா? 7 9s are 63. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆட் டே வந்து பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எடுக்க எத்தனை டேஸ் இருக்கோ அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணி வீக்ஸ் தனியாக பிரித்து, அதாவது வீக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வீக்ஸில் எழுதி பேலன்ஸ் இருக்கிற டேவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ் கணக்கில் பார்த்தோம். ஸோ இந்த டேக்கு வந்து இத்தனை ஆட் டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ சின்னதாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இத்தனை இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இத்தனை வருஷத்துக்கு எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நான் எத்தனை ஆட் டேஸ் இதுலேருந்து நான் எப்படி கவுண்டிங் பண்ண முடியும் அப்படின்னா 0 to 10 இல்லையா? ஸோ இதுக்குள்ளே எனக்கு எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? ஸோ 0 to 10 இயர்ஸ்க்குள்ளே இத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். லீப் இயர்னா என்ன? 4ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ 10/4 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வரும். பாயிண்டில் வரதை விட்டுரும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ 10 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 2. ஸோ தேர்ஃபோர் 2 லீப் இயர் வந்து உள்ளே இருக்கும். பேலன்ஸ் எனக்கு 8 ஆர்டினரி இயர் வந்து உள்ளே இருக்கும். சரியா? 8 ஆர்டினரி இயர் வந்து எனக்கு உள்ளே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த லீப் இயருக்கு நம்மளுக்கு ஆட் டேஸ் வந்து என்ன தெரியும்? லீப் இயருக்கான ஆட் டே வந்து 2 ப்ளஸ் அதே மாதிரி 8 இன்ட்டு ஆர்டினரி இயருக்கான ஆட் டே வந்து 1. ஓகேவா? ஸோ அப்போ 2 2s are 4 ப்ளஸ் 8 இன்ட்டு 1 8. தேர்ஃபோர் 12 ஆட் டேஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ 12 வந்து நம்ம in terms of weeks நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? டிவைடட் பை 7. therefore 1 week plus 5 odd days எனக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? 1 7s are 7 பேலன்ஸ் எனக்கு 5 days மிச்சம் இருக்கும். ஸோ அது எனக்கு இப்போ எத்தனை ஆட் டே இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ இப்போ 5 தான் நம்மளுக்கு டே என்னது? ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இப்போ இயர்ஸ் கணக்கில் இந்த மாதிரி பார்க்குறோம். சரியா? ஸோ இயர்ஸில் அப்படின்னா நம்ம எவ்வளோ இயர் எடுக்கிறப்போ அதுக்குள்ளே எவ்வளோ லீப் இயர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் எவ்வளோ ஆர்டினரி இயர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதில் லீப் இயருக்கான ஆட் டேஸ், ஆர்டினரி இயருக்கான ஆட் டேஸ், ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ஆட் டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடுத்து வேறு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் நான் 50 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 50 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு உள்ளே எத்தனை லீப் இயர் இருக்கும்? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 50 இயர்ஸ்க்கு பார்க்குறேன். 0 to 50. சரியா? ஸோ இப்போ எனக்கு இதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ எத்தனை இயர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணணும் எனக்கு என்ன கிடைக்கும்? கோஷன்ட்டு 12 4s are 48. பேலன்ஸ் வந்து எனக்கு 2. ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு டிவைட் பண்ணால் எனக்கு எத்தனை லீப் இயர் கிடைக்குது? 12 லீப் இயர் கிடைக்குது. சரியா? ப்ளஸ் பேலன்ஸ் எனக்கு எத்தனை இயர் இருக்கும்? 38 ஆர்டினரி இயர். ஸோ இப்போ 12 இன்ட்டு லீப் இயர் வந்து லீப் இயரோட ஆட் டே வந்து 2 ப்ளஸ் 38 இன்ட்டு ஆர்டினரி இயரோட ஆட் டே எனக்கு 1. தேர்ஃபோர் 24 ப்ளஸ் 38 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 62 கிடைக்கும். ஸோ இப்போ 62 அதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் வீக்ஸில் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 7ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8s are 56. ஸோ பேலன்ஸ் எனக்கு 6 இருக்கும். ஸோ 6 ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எனக்கு 6 ஆட் டேஸ். அப்போ 8 weeks ப்ளஸ் 6 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது
இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர். ஸோ இப்போ 50 இயர்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி 100, 200, 300 இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிலது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோம். கொஞ்சம் வந்து அந்த ஒரு 4 தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 100 இயர்ஸ்க்கு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2 டிஜிட் 0வாக இருக்கிறதுனால இது எனக்கு என்ன இயர்? செஞ்சுரி இயர். அப்போ செஞ்சுரி இயரை நான் 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, நான் 400ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு 0 to 99 வந்து ஒரு இயர் ஆகும். இந்த 100 நான் தனியாக போடுறேன். சரியா? 0 to 99 ஏன் அப்படின்னா இதை தனியாக போட்டேன் அப்படின்னா இது எனக்கு லாஸ்ட்டில் 2 டிஜிட் 0வாக இருக்குது. ஸோ இது எனக்கு செஞ்சுரி இயர். இதை நான் வந்து 400ஆல் நான் டிவைட் பண்ணணும். சரியா? இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன், இதை நான் 400ஆல் டிவைட் பண்ணுறேன். இது எனக்கு டிவைட் ஆகாது. டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலை அப்படின்னா அது என்ன இயர்? ஆர்டினரி இயர். அப்போ எனக்கு 100 இயர் அப்படிங்கிறது 100th வந்து எனக்கு என்ன இயர்? ஆர்டினரி இயர். ஸோ இதை நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். சரியா? அப்போ 24 லீப் இயர். பேலன்ஸ் எனக்கு என்ன? 100ல் பேலன்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 ஆர்டினரி இயர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 24 இன்ட்டு லீப் இயரோட ஆட் டே வந்து 2 ப்ளஸ் 76 இன்ட்டு ஆர்டினரியோட ஆட் டே வந்து 1. ஸோ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 48 ப்ளஸ் 76 கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ அதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 124 கிடைக்கும். ஸோ அதை நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணேன் அப்படின்னா 17 வீக்ஸ். சரியா? 17 7 சார். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து எனக்கு 5 ஆட் டேஸ் இருக்கும். சரியா? ஸோ 17 கோஷன்ட் வந்து 17 இருக்கும். ஸோ அது வீக்ஸு, பேலன்ஸ் எனக்கு 5 இருக்கும். ஸோ அது எனக்கு ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 100 இயர்ஸ்க்கான ஆட் டே எத்தனை இருக்குது? 5. ஓகேவா? இப்போ நான் 100க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 100க்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 5 ஆட் டே கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? இதே மாதிரி 200, 300, 400 நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ 200க்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 200க்கு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 200 அதாவது 100க்கு வந்து நான் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ 5 இன்ட்டு 2 100க்கு 5 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இன்ட்டு 2 பண்ணேன்னா எனக்கு 200 இயர் வந்துடும் இல்லையா? அப்போ 5 2s are 10. ஸோ நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 வீக் ப்ளஸ் 3 ஆட் டேஸ் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்கும். சரியா? அப்போ 200 இயருக்கு எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது? 3 ஆட் டேஸ் இருக்குது. சரியா? 200 இயருக்கு எனக்கு 3 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் 300 இயருக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 300 இயர். அப்போ 500க்கு 5. அப்போ 300னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 15 கிடைக்கும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 வீக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் டே கிடைக்கும். சரியா? 300 இயருக்கு 2 வீக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் டே. ஸோ தர்ஃபோர் நம்மளுக்கு வந்து ஆட் டே வேணும். ஸோ 300 இயருக்கு 1 ஆட் டே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ நான் 400 இயருக்கு கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் 400 இயர் கண்டுபிடிக்கிறேன். சரியா? இந்த 400 அதாவது நம்ம செஞ்சுரி இயர் இல்லையா? அப்போ 400 டிவைட் பண்ணால் எனக்கு டிவைட் ஆகுமா? அப்போ இது எனக்கு என்ன இயர்? லீப் இயர். அப்போ 400th இயர் வந்து எனக்கு லீப் இயர் இல்லையா? ஸோ அப்போ பேலன்ஸ் எனக்கு 0 to 399க்குள்ளே நான் தனியாக பார்க்கணும், ப்ளஸ் 400க்குள்ளே பார்க்கணும். அப்போ ஏன் இதை நம்ம முன்னாடி 200க்கும் 300க்கும் பண்ணலை அப்படின்னா 200 400ஆல் டிவைட் ஆகாது. அதே மாதிரி 300ம் 400ஆல் டிவைட் ஆகாது. அதனால் இதை நான் விட்டுட்டேன். இது எனக்கு டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது எனக்கு 400th இயர் வந்து எனக்கு லீப் இயர். ஸோ நான் அதுக்கு தனி. ஸோ இப்போ வந்து 0 to 399 இதில் வந்து 100 இயருக்கு வந்து 5 ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு இந்த 4 ப்ளஸ் இது ஒரு லீப் இயர். ஓகேவா? ஸோ அதுக்கு 1. இப்போ நான் 5 4s எனக்கு 20 ப்ளஸ் 1 லீப் இயர் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு 21 கிடைக்கும். சரி? 21 ஆட் டேஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ 21 அப்படின்னா 21 இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 7 போடுறேன். அப்போ எனக்கு 3 வீக்ஸ் ப்ளஸ் 0 ஆட் டே. ஓகேவா? 0 ஆட் டே இருக்குது. ஓகேவா? அப்போ 400 இயருக்கு எத்தனை ஆட் டே இருக்குது? 0 ஆட் டே இருக்குது. ரைட்டா? அதாவது 0 to 399 அதாவது 100 400ங்கிறது தனியாக ஒரு இயர் மட்டும் லீப் இயர். ஸோ அதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இங்கே எனக்கு 100 இயருக்கு 5 ஆட் டேஸ் இன்ட்டு இந்த 4 நான் பண்ணுறேன். ஸோ 5 4s are 20 ப்ளஸ் 1 எனக்கு வந்து 21 கிடைக்குது. அது நான் டிவைடட் பை 7 போட்டேன் அப்படின்னா எனக்கு 3 வீக்ஸ் எனக்கு ஆட் டேஸாக கிடையாது. ஸோ 0. அப்போ எனக்கு 400 இயருக்கு எவ்வளோ ஆட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் டே. ஓகேவா? ஸோ இப்போ 100க்கு 5 ஆட் டேஸ், 200க்கு 3, 300க்கு 1, 400க்கு 0. ஓகேவா? அப்போ எவ்ரி 4th செஞ்சுரி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி 4th செஞ்சுரி வந்து ஆட் டே 4th செஞ்சுரியோட ஆட் டே வந்து நம்மளுக்கு 0. ஓகேவா? எவ்ரி 4th செஞ்சுரி ஆட் டே இஸ்
0. ரைட்டா? அப்போ 400 இருக்கட்டும், 800 இருக்கட்டும், 1200, 1600, 2000, 2400 இது மாதிரி எல்லா இதுக்குமே வந்து ஆட் டேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 4th century எல்லாத்துக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறத ஒரு ஓரலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 5 விஷயம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ லீப் இயர்னா அது டிவைடட் பை 4ஆக இருந்தால் லீப் இயர். ஸோ அதில் 366 டேஸ் இருக்கும், 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 ஆட் டேஸ் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆர்டினரி இயரில் 365 டேஸ் இருக்கும், 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் டே இருக்கும். ஓகேவா? இப்போ செஞ்சுரி இயர்னா என்ன சொன்னேன்? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0வா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருந்தால் அதை வந்து டிவைடட் பை 4, அது வந்து செஞ்சுரி இயர். அந்த செஞ்சுரி இயர் வந்து லீப் இயரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 400. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் டே எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த டே டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா இத்தனை வீக்ஸ்னு பிரியும், ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது தான் ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஆட் டேக்கான ஒவ்வொரு நம்பருக்கான அந்தந்த டே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? 100 இயருக்கு 5 ஆட் டேஸ், 200க்கு 3 ஆட் டேஸ், 300 for 1 ஆட் டே, 400க்கு 0 ஆட் டே. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்ரி 4th century, சரியா, ஒவ்வொரு 4th centuryமே வந்து லீப் இயராக இருக்கும் அண்ட் அதோடைய ஆட் டே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து இயருக்கான ஆட் டேஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ஆட் டேஸ் எப்படி எத்தனை ஆட் டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மந்த்துக்கு பார்ப்போம். ஆட் டேஸ் ஃபார் மந்த். ஓகேவா? அதான் ஆர்டினரி இயர், லீப் இயர் தனியாக பிரிச்சிருக்கேன். ஏன் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஆர்டினரி இயரில் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும், இந்த ஆர்டினரி இயர்லேயும் லீப் இயர்னு பிப்ரவரி மாதம் மட்டும் எப்போவுமே வந்து தனித்துவமாக இருக்கும். சரியா? ஸோ அதாவது ஆர்டினரி இயரில் பிப்ரவரிக்கு வந்து 28 டேஸ் இருக்கும். ஓகேவா? லீப் இயரில் பிப்ரவரிக்கு 29 டேஸ் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே வந்து 31, 30 அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதாவது அதில் 31ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மந்த்ஸ்க்கு வந்து 31 டேஸ் இருக்கும். 30 வந்து பேலன்ஸ் 5 மந்த்ஸ் இருக்கும். சரியா? 31 வந்து 6 மந்த்ஸ்க்கு இருக்கும், 30 வந்து 5 மந்த்ஸ்க்கு இருக்கும். சரியா? ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஆட் டே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் 7ஆல் ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 7ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து எனக்கு எத்தனை வீக்ஸ் இருக்கும்? 4 வீக்ஸ் இருக்கும், ப்ளஸ் எனக்கு பேலன்ஸ் 3 ஆட் டேஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி நான் இதில் வந்து நான் 7 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 வீக்ஸ் ப்ளஸ் 0 ஆட் டேஸ் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இதை நான் 7 அப்போ 31க்கு வந்து 31 இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சரியா? அப்போது 31க்கு 3, அப்போ 31 எல்லாமே நம்ம 3 போட்டுக்கலாமா? 3 3 3. ஓகேவா? இப்போ நான் 30 இருந்தால் எனக்கு என்ன வரும்? 30/7. அப்போ எனக்கு 4 வீக்ஸ் உள்ளே இருக்கும், 4 வீக்ஸ் உள்ளே இருக்கும், ப்ளஸ் 2 ஆட் டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரியா? அப்போ 30க்கு எல்லாமே எத்தனை ஆட் டேஸ்? 2 ஆட் டேஸ். ஓகேவா? அப்போ 30க்கு 2 ஆட் டேஸ். அதே மாதிரி 2 2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தானே இங்கேயும் 31னா 3 ஆட் டே, 31 3, 30னா 2, 31க்கு 3, 30னா 2, 31 3, 31 3, 32, 31 3, 32, 31 3. ஓகேவா? அப்போ 29க்கு எத்தனை ஆட் டே இருக்கும்? 29/7. ஓகேவா? அப்போ நான் டிவைட் பண்ணனா எனக்கு உள்ள 4 வீக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1 ஆட் டே இருக்கும். ஓகேவா? அப்போ லீப் இயரில் பிப்ரவரிக்கு எத்தனை ஆட் டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் டே இருக்குது. ஆர்டினரி இயரில் பிப்ரவரிக்கு 0 ஆட் டேஸ் இருக்குது. சரியா? ஸோ மந்த்துக்கான ஆட் டே இதுதான். இதில் வந்து இவ்வளோத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 31க்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 3 ஆட் டேஸ் இருக்கும். 30க்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 2 ஆட் டேஸ் இருக்கும். சரியா? ஆர்டினரி இயரில் பிப்ரவரிக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயரில் பிப்ரவரிக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 0 ஆட் டேஸ் இருக்கும். சரியா? ஆர்டினரி இயர். லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 1 ஆட் டே இருக்கும் இன் பிப்ரவரி மந்த். ஓகேவா? ஸோ இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 31 டேஸ் இருந்தால் 3 ஆட் டே, 30 டேஸ் இருந்துச்சுன்னா 2 ஆட் டேஸ். பிப்ரவரி மந்தில் மட்டும் ஆர்டினரி இயராக இருந்தால் 0, லீப் இயராக இருந்தால் பிப்ரவரி மந்த்துக்கு 1. ஓகேவா? இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட்டா? ஸோ இதை இனிமேல் அடுத்த வீடியோவில் வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.